கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் தியானிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை 2வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 39 முதல் 43 வரை வாசிக்கலாம். லூக்கா 23:39 முதல் 43 வரை. தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தியான வசனம். இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு சம்பவத்திலிருந்து இந்த வசனத்தை குறித்து இன்னைக்கு தியானிக்கலாம். எல்லாருமே எடுத்துக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர் தான். யார் அப்படின்னா அன்னாள். நமக்கு ரொம்ப வேதத்தில் பரிச்சயமான ஒரு பெண் அப்படின்னா அன்னாளும் அதில் ஒருத்தங்க. இந்த அன்னாள் யார் அப்படின்னா எல்கானாவுடைய மனைவி, முதல் மனைவி. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போது அவங்களுக்கு எல்கானாக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க, பெனினாள். அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. இவங்க என்ன அப்படின்னா வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போய் பலியிடுறது, பலி செலுத்துறதே இவங்க குடும்ப வழக்கம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் எல்கானா, அன்னாள், பெனினாள் குழந்தைங்க எல்லாருமே தேவாலயத்துக்கு பலியிட போவாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்கும்னா, எல்கானா அன்னாளை ரொம்ப நேசிச்சாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதனால எல்கானா அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுத்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா வேதத்தில் அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. கர்த்தர் அவங்களோட கர்ப்பத்தை அடைத்திருந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. பெனினாளுக்கு குழந்தைங்க இருந்தாங்க. அவளுடைய சக்களத்தை அவள் விசனப்படும்படி அவளை துக்கப்படுத்தினா அப்படின்னு கூட எழுதப்பட்டிருக்குது. அப்போது அன்னாளுக்கு எல்கானாவோட அன்பு முழுமையாக கிடச்சிச்சு. அன்னாளுக்கு ரெட்டிப்பான பங்கு கிடச்சிச்சு. பட் அன்னாள் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அன்னாளோட மனது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு உடைக்கப்பட்ட மனது. வருஷம் தேவாலயத்துக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அன்றே எனக்கு ஒரு குழந்தை தாங்கப்பா, எனக்கு ஒரு குழந்தை தாங்கப்பா. எல்லா வருஷமும் அவங்களோட வேண்டுதல் அது இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய காலங்கள் குழந்தை இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு வருஷம் போகிறாங்க. அப்போ அவளோட சக்களத்தி பெனினாள் அவங்க ரொம்ப துக்கப்படும்படி அவங்கள கடினமாக பேசுகிறாங்க, நடத்துகிறாங்க. அப்போது அன்னாள் தெய்வ சமூகத்தில் மனம் கசந்து போய் அழறாங்க. அது வரைக்கும் அழுதாங்க, அது வரைக்கும் விண்ணப்பம் பண்ணாங்க, அது வரைக்கும் தேவ சமூகத்தில் அவங்க குழந்தை வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த முறை போய் கேட்குறாங்க அன்னாள். 1 சாமுவேல் 1:11 சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் இதுவரைக்கும் அழுதாங்க, எனக்கு ஒரு குழந்தை தாங்கன்ற, எனக்கு வேணும் இசப்பா, இப்படி இருக்கு எனக்கு இப்படியெல்லாம் ஆசையாக இருக்குது, அப்படி எல்லாம் வேண்டுதல் பண்ணினாங்க. ஆனால் இந்த வருஷம் வேண்டுதல் பண்ணுறாங்க, அன்றே நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தா நான் அவனை முழுசாக உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி உம்முடைய அடியாளை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஏலி எல்லாம் அதுக்கப்புறம் நிறைய விஷயம், நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ அன்னாள் வர்றாங்க. அதுக்கப்புறம் அன்னாளை 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்குது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கடைசியில் 1 சாமுவேல் 1:19 கடைசி, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அன்னாளை ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் நினைத்தருளினாங்க. நினைத்தருளினதுக்கு அப்புறம் அன்னாளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு அழகான சாமுவேலை இசப்பா கொடுத்தாங்க. இப்போது எல்லாமே ஓகே. அன்னாள் அழுதாங்க, பொருத்தனை பண்ணாங்க, அடியாளை நினைத்தருளும்னு கேட்டாங்க. ஆண்டு நினைத்தருளினார். அன்னாளுக்கு ஒரு குழந்தைய ஆண்டு கொடுத்துட்டாங்க. இப்போது அன்னாள் என்ன பண்ணாங்க? அன்னாள், நான் இந்த வருஷம் வரலை, குழந்தைக்கு பால் மறக்க பண்ண மட்டுமா நான் அவங்க கூட வரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எல்கானா மற்றவங்க மட்டும் தேவாலயத்துக்கு பலி செலுத்த போகிறாங்க. அன்னாளும் சாமுவேலும் போகலை. அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில்
அன்னாள் பலி செலுத்த வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துட்டு சாமுவேலை கொண்டு போய் தெய்வ சமூகத்தில் விட்டுறாங்க. அதை ஒரு அழகான வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேல் 1:24. அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அவங்க கொண்டு போய் ஏலியின் இடத்துல, அடுத்த வசனத்தில் பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அன்னாள் கேட்டாங்க, பொருத்தனை பண்ணினாங்க, என்னை நினைத்தருளும்னு கேட்டாங்க. கர்த்தர் நினைத்தருளினார், ஒரு சாமுவேல் கொடுக்கப்பட்டான். இப்போ அவங்க இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால இந்த பிள்ளையை நான் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி அன்னாள் பூரணமாக கொண்டு வந்து அந்த சாமுவேல் எங்கே ஒப்படைச்சிட்டாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் ஏலியின் இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அன்னாளுடைய உணர்வுகள். அன்னாளுக்கு ஒரு ஸ்டேஜில் குழந்தை இல்லை. அவளுக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும். ஒரு குழந்தையை தூக்கணும், ஒரு குழந்தைய கையை பிடிச்சி நடக்கணும், அது மற்றவங்க மாதிரி என் பிள்ளையை நான் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். அன்னாளுக்கு கனவுகள் இருந்திருக்கும். அப்படி தானே? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகளும் உணர்வுகளும் தான். அது அன்னாளுக்கு இருந்திருக்கும். பட் அன்னாள் கேட்டாங்க, கேட்ட மாதிரி ஆண்டு ஒரு பொருத்தனையோடு கேட்டாங்க. கேட்டதை ஆண்டு நினைத்தருளி அவங்கள ஆசீர்வதிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி முழுசாக கொண்டு வந்து தெய்வ சமூகத்தில் எந்த சலனமும் அவங்க இல்லாமல் அந்த குழந்தைய விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த பிள்ளைக்குமான தொடர்புங்கிறது எவ்வளோ இருந்திருக்கும்? நேற்று வரைக்கும் எப்படி ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தாங்களோ இன்றைக்கி அந்த குழந்தை ஞாபகத்தில் வச்சுருக்கலாம். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, சாமுவேல் அங்கே இருக்கான், அவ்வளோதான். மற்றபடி அந்த குழந்தையை தொட்டு பார்க்கவோ நினச்ச நேரம் தூக்கி பார்க்கவோ அவங்களுக்கான ஆப்ஷன் என்ன இல்லை. அவங்க கிட்ட வச்சு வளர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, சூழ்நிலை இல்லை. கொஞ்சம் இதை யோசிச்சு பார்த்தா அத்தனை வருஷம் காத்திருந்த அன்னாளுக்கு அது லேசான விஷயம் கிடையாது. அது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. ஏன்னா அது அவளோட ஏக்கம், அது அவளோட தவிப்பு. அது ஒரு நாளுக்கான விஷயம் இல்லை, அது சில ஆண்டுகளின் காத்திருப்பு. ஆனால் இப்போது ஒரு ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாம் கேஸப்போ சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி ஆபிரகாமுக்கு ஆண்டு கொடுத்தாரு, ஒரு ஈசாக்கு கொடுத்தாங்க. ஆனால் மோரியா தேசத்தில் இருக்கிற மலையில் போய் நீ பலியிடுன்னு சொன்னப்போ எப்படி இருந்துச்சு? எப்படி வலிச்சிருக்கும்? அதாவது சில விஷயங்களை நம்ம நின்று வார்த்தைகளாக பேசி கடந்து போகிறது ரொம்ப எளிது. பட் அந்த சிச்சுவேஷனில் ப்ராக்டிக்கல் அந்த இடத்துல நின்று பார்க்குற வலி இருக்குல்ல, அது ரொம்ப ஈஸி இல்லை, அது அவ்வளோ கஷ்டம். அப்போ ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு குழந்தை தான், உன்னோட ஏக சுதனும் நேச குமாரனும், அப்படி எல்லாம் பார்க்காம நீ கொண்டு வந்து பலியிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த சலனமும் இல்லை அவனுக்கு. கொண்டு போய் என்ன செஞ்சான்? மலையில் பலிபீடத்தில் கட்டி வச்சுட்டான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அன்னாளுக்கு இத்தனை வருஷம் காத்திருந்த ஆசாசையாக வாங்கின குழந்தை, அது அவளோட பொருத்தனை. நான் தப்பாக சொல்ல வரல. அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறதுல தன்னுடைய ஆசைகள் அத்தனையுமே அவள் பலிபீடத்தில் வச்சுட்டா. அதைத்தான் சொல்ல வரேன். தேவனுக்கென்று செய்த ஒரு பொருத்தனையை நிறைவேற்ற அன்னாள் தன்னுடைய ஆசை அத்தனையும், தெய்வ விருப்பத்தை நிறைவேற்ற அன்னாள் தன்னுடைய அத்தனை ஆசைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? பலிபீடத்தில் வச்சுட்டாங்க. அப்போது இப்படி பலிபீடத்தில் வச்ச ஆபிரகாமை ஏசப்பா விட்டாங்களா? விடலை. அந்த இடத்துல ஒரு பலிக்கான ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே போல் அன்னாளுக்கு அப்படியே விட்டுட்டாங்களா அப்படின்னா இல்லை. இன்னும் 3 குமாரரை 2 குமாரத்திகளையும் கொடுத்து அன்று அன்னாள் ஆசைப்பட்ட ஏங்கின தவிச்ச எல்லா ஏக்கங்களையும் தவிப்பேன். ஒரு வேலை இது, ஏன்னா அன்னாளுக்கு சாமுவேலுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த குழந்தைய கிடைக்கிறதுக்கே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவ்வளோ பாடுகள், உபத்திரவம், நிந்தை, அவமானத்தையெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு இடத்துல அந்த குழந்தையை கர்த்தருக்குன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி தேவ விருப்பத்துக்கு தன்னை அர்ப்பணித்த அன்னாள், தன்னுடைய அத்தனை ஆசைகளையும் விருப்பங்களையும் பலிபீடத்தில் வச்ச அன்னாளை தேவன் நினைத்தருளி. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா அந்த சாமுவேலை கொண்டு விடும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு வலி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அப்படியே இருந்துச்சு அந்த இடம் அப்படின்னு கேட்டோன்னா அது அப்படியே இல்லை. அன்னாளை இயேசப்பா ஆசீர்வதிக்கிறாங்க. 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்த 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட வேத வசனம் அன்னாளுக்கு தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். தேவ விருப்பத்திற்கு தன்னை அர்ப்பணித்து தன்னை நினைத்தருளும்படி வேண்டின அன்னாளுக்கு, தன்னுடைய அத்தனை ஆசைகளையும் பலிபீடத்தில் வைத்த அன்னாளுக்கு தேவன் வெறுமையாக விடலை. அவளோட அத்தனை ஆசைகளும் விருப்பங்களும் ஏக்கங்களும் தவிப்புகளும் தேவன் ஒன்று குறைவுபடாதபடி எல்லாவற்றையுமே நிறைவேற்றினார். ஒரு குழந்தைக்காக ஏங்கி தவிச்ச ஒரு அம்மாவுக்கு இன்னைக்கு 6 குழந்தைங்க.
அப்போது இதுதான் ஒரே ஒரு காரியம் தான். இப்போ நம்ம கள்ளனோட கதைக்கு வந்துடலாம். லூக்கா 23வது அதிகாரம் எடுத்துக்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, மற்றவன் அவனை நோக்கி, இன்னொரு கள்ளன், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இந்த கள்ளனுக்கு ஒரு சில அறிவு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நாம யாரு அப்படிங்கிறத பற்றின அறிவு இருந்தது. நாம இத்தனை நாள் என்ன செஞ்சோம், கள்ளனா இருந்தோம் அப்படிங்கிற அறிவு இருந்தது. ரெண்டாவது, இப்போ நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம், நம்மளோட நிலைமை பரிதாபமான நிலைமை, இந்த இடத்துல நம்மளோட ஜீவன் போனால் நம்மளோட முடிவு என்னங்கிறத பற்றின நம்பிக்கை அற்ற ஒரு நிலைமை அந்த கள்ளனுக்கு. இதெல்லாம் அவன் உணர்ந்தான். இன்னொரு கள்ளன் கூட இருந்தான், பட் அவனுக்கு அந்த உணர்வுகள் இல்லை. அவனுக்கு இப்போ ஜீவன் போக போகுது, ஆனால் அந்த நேரத்துலேயும் அவன் பரியாசம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனால் இந்த கள்ளன் அப்படி இல்லை. நாமோ நடப்பித்தவைகளுக்கு தக்கதான நியாயமானபடி தக்க பலனை அடைகிறோம். ஆனால் அவர் அப்படி இல்லையே, தகாததொன்றே. அவனுக்கு இன்னொரு அறிவு இருந்தது. ஆண்டு யாரு, சிலுவையில் தொங்குகிற இயேசுவை குறித்ததான அறிவு அவனுக்கு என்ன செஞ்சது இருந்தது. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்ட தேவன். இது இந்த அறிவு இந்த சிலுவையில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்திருக்குமான்னு கேட்டா இல்லை. அதுக்கு முன்னாடி எங்கேயோ சில இடங்கள்ல இயேசுவை அவன் கவனிச்சிருக்கிறான். கவனிச்ச அந்த தருணங்கள் அவன் ஆண்டுக்கு அவனை ஒப்பு கொடுக்கலன்னா கூட, இந்த லாஸ்ட் மினிட்ல அவனுக்கு இருக்கிற கடைசி தருணம், இப்போ அவனுக்கு ஆண்டவர் ஏசப்பாவை பற்றின அறிவு இருந்தது. இப்போ கூட அவன் ஏசப்பா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்கலாம். ஆண்டரே, அவன் சொல்றான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவனோட தப்பை உணர்ந்துட்டான். நம்ம தப்பு செஞ்சோம், தண்டிக்கப்படுறோம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டான். ஆனால் அவன் இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கலாம் தேவ சமூகத்தில். அன்றே, நான் என் தப்பை எல்லாம் உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சு இந்த இடத்துல எனக்கு ஒரு அதிசயம் செஞ்சு எனக்கு ஜீவனை தாங்க. ஏன்னா லாசருவை மரிச்சு போயிட்டான், 4 நாள் ஆயிற்று. அதுக்கப்புறம் ஏசப்பா உயிரோடு எழுப்புறாங்க. அப்போ அவருக்கு ஒரு மனுஷனை ஜீவனை கொடுக்குற, ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு, அவரை தடுக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையும் எந்த மனுஷங்களுக்கு வாலையுமே என்ன செய்யாது, முடியாது. ஆனால் அவன் என்ன வேண்டான் பாருங்க. அவன் கேட்டிருக்கலாம், அன்றே எனக்கு ஒரு ஜீவனை தாங்க, இந்த இடத்துல இதுக்கப்புறம் நான் உண்மையாக மனம் திரும்பி உமக்காக உண்மை பற்றி நான் சாட்சி கொடுக்குறேன், இப்படி எல்லாம் வேண்டி இருந்திருக்கலாம். பட் அவங்க அதெல்லாம் பண்ணலை. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவன் என்ன சொல்லிட்டான், தெய்வ விருப்பத்தின்படி. அன்னாள் தெய்வ விருப்பத்தின்படி எப்படி அவருக்கு ஒரு சாமுவேல் தேவைங்கிறத உணர்ந்த நிமிஷத்தில் அந்த சாமுவேலை கர்த்தருக்கென்று தன்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றை விட்டு சாமுவேலை கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சாங்களோ, அதே போல் இந்த நேரத்தில் அவனும், நாம பாவி, அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவன் தேவராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான். இந்த இம்மைக்குரிய எந்த காரியத்தையுமே அவன் இந்த இடத்துல பேசலை. உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த இடத்துல அன்னாளுக்கு அவ்வளோ ஆசைகளையும் வச்ச அன்னாளுக்கு தேவன் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்து இம்மையிலும் மறுமையில் நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிச்சாங்க. அதே போல் இந்த கள்ளனுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இவன் கள்ளன், லாஸ்ட் மினிட்ல தான் அவனுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்குது. ஆனால் பரதீசுங்கிறதே அவனுக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் தானே. ஆனால் இன்றைக்கு நீ என்னுடனே கூட, அவரோடு கூட இருக்கிறதா ஒரு மேலான உன்னத வாழ்க்கைக்கு ஆண்டவன் அந்த இடத்துல அந்த கிரேஸ், அந்த கிருபை அவனுக்கு என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 19:29, எனக்காக என் நிமித்தம் தன் சகோதரனையாவது சகோதரியாவது நிலங்களையாவது மற்ற எதையாவது எனக்காக விட்டவங்க 100 அடைஞ்சு நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதே வசனம் மார்க் 10:29-30 திருப்ப சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இன்றைக்கி ஒரே ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் இந்த கள்ளனும் சரி அண்ணாலும் சரி, இவங்க அவங்களோட விருப்பத்துக்காக ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வேண்டியிருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் தேவ விருப்பத்தை அறிந்து அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு கேட்ட இடத்துல அவங்க 2 பேருக்குமே இம்மையிலும், கள்ளனுக்கு இம்மைக்கான ஆசீர்வாதம் இல்லை, மறுமையிலும் மாத்திரம்தான் அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அது அவனோட லாஸ்ட் மினிட். ஆனால் அண்ணாளுக்கு அப்படி இல்லை, இம்மையிலும் மறுமையிலும் அவங்களுக்கான பிளெஸிங்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது இன்றைக்கி நாம் ஒரே ஒரு விஷயந்தான், இன்றைக்கி நாம் ஏசப்பா எங்களை நினச்சிருளுங்க, ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, நம்ம எத்தனையோ காரியத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் தேவ சமூகத்தில். ஆனால் நாம் தேவ விருப்பத்தின்படி இன்றைக்கி அந்த வேண்டுதல் வச்சுருக்கிறோமா? தேவ சிந்தையை அறிஞ்சவங்களா நாம் அந்த வேண்டுதலை ஏறெடுக்கிறோமா? நம்ம குறித்த
தேவ சிந்தை, தேவ எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. சில நேரங்களில் சில காரியங்கள் நம்ம அந்த எதிர்பார்ப்பு, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு தான் இருந்துச்சு. அப்போது அந்த நாள், அவங்க அர்ப்பணித்த அந்த வேளையில் தேவன் என்ன செஞ்சாங்கன்னா இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிச்சாங்க. இந்த கள்ளன், இன்னொரு கள்ளனுக்கு தெரியலைல்ல நாம் மறிக்க போகிறோம், இனி நம்ம என்ன ஆக போகிறோம், எதை பற்றின கவலையுமே இல்லை, அவன் அழிஞ்சு போயிட்டான். ஆனால் இந்த கள்ளன் உணர்றான், நான் கள்ளன், நான் தண்டிக்கப்படுறேன், மனம் திரும்புகிறான். அந்த இடத்துல ஆண்டே அடியேன்னு நினைத்திரளும் தெய்வ விருப்பத்தின்படி தன்னை அர்ப்பணிக்கும் போது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ரட்சிப்பு கட்டளையிடப்படுது. அவனுடைய முடிவு, நான் அவனுக்கு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்போம் அப்படிங்கிற சமாதானத்தோடு கூட அவன் ஜீவனை இழந்து போகிறான். இந்த பூமியில் அவன் உயிர் பிரிஞ்சது உண்மைதான். ஆனால் அவனுடைய உயிர் பிரியும் போது அவன் சமாதானத்தோடு எனக்காக ஒரு பரதீச ஆயத்தமாக இருக்குது, நான் இந்த இயேசுவோட கூட இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆனால் மற்ற கள்ளனுக்கு அந்த அனுபவம் கிடைச்சிச்சானா இல்லை. அப்போது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இதுதான் கேள்வி. நாம் தேவ விருப்பத்தின்படி, தேவ சிந்தையின்படி நம்மளை அர்ப்பணித்து நம்ம நினைத்தருளும்னு கேட்குறோமா, இல்லை சுய இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்காக என்னை நினைத்தருளும்னு வேண்டிக் கொண்டிருக்கிறோமா? நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த நாளில் நாம் சிந்திப்போம். ஒரு வேளை இது வரைக்கும் அன்னாள் அது வரைக்கும் கேட்டாங்கல்ல, தாங்கன்னு கேட்டிருப்பாங்க, ஆனால் அது வரைக்கும் நடக்கலை. ஆனால் தேவ சிந்தையை அறிந்து தேவ விருப்பத்தை பூர்த்தி செய்யும்படி ஒரு சாமுவேலை ஒப்பு கொடுத்து தன்னுடைய அத்தனை ஆசைகளையும் விருப்பங்களையும் பலிபீடத்தில் வச்ச அந்நாளுக்கு தேவன் பதில் கொடுத்தது போல இந்த நாளில் நாம் நம்மளை தேவ சிந்தைக்கு, எல்லாரும் ஒரே விஷயத்துக்காக தான் அப்படின்னு இல்லை, ஒவ்வொருத்தரையும் தேவன் ஒரு விசேஷித்த விதமாக அழைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரை குறித்து தேவனுக்கு விசேஷித்த நோக்கமும் விருப்பங்களும் இருக்குது. அப்போது நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? அது சின்னதாக இருக்கலாம் அல்லது பெருசாக இருக்கலாம். ஒரு சிறைனே ஒரு சீமோன் இருந்தான், அவனோட போர்ஷன் சின்னதா. ஏசப்பா சிலுவை சுமக்கும் போது அந்த நேரத்தில் வந்தான், சிலுவையை வாங்கினா, சுமந்தான், போயிட்டான். அவனை குறித்து வச்சிருந்த தெய்வ சித்தத்தையும் நோக்கத்தையும் அவன் என்ன செஞ்சானா சிறைன ஊர் சீமோன் நிறைவேற்றினான். அதே போல் என்ன குறித்ததான நோக்கம் சிறிதோ பெரிதோ அதை நிறைவேற்ற நான் என்னை அர்ப்பணிக்க ஆயத்தமா? இவ்வளவுதான் கேள்வி. நாம் நம்மளை அர்ப்பணிக்க ஆயத்தமாகி நம்மளை தெய்வ சிந்தைக்கு, தெய்வ சித்தத்துக்கு அர்ப்பணித்து நாம் எங்களை நினைச்சிருளுங்க அப்படின்னு வேண்டும் போது அந்நாளை நினைத்தருளினவர், இந்த கள்ளனை கடைசி நிமிஷத்தில் நினைத்தருளினவர் நம்மையும் இன்று நினைத்தருள போதுமானவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, இதுவரைக்கும் நாங்கள் எப்படி வேண்டணுமோ உங்களுடைய சமூகத்தில் எங்களை இப்படி நினச்சிருளுங்க, அப்படி நினச்சிருளுங்க நிறைய நேரத்தில் கேட்டிருக்கலாம் இசப்பா. ஆனால் இந்த நேரத்தில் நாங்களும் எங்களை தாழ்த்தி ஒரு விசை உங்களுடைய சுத்தத்துக்கு எங்களை அர்ப்பணித்து அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. எங்களை நீங்கள் தயவாக நினச்சிருளுங்க, என்னையும் எங்களையும் நினைத்தருளுங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அப்பா எங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி அப்பா இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான பலனை தந்து ஆசீர்வதித்து நடத்த போகிற மேலான தயைக்காய் ஸ்தோத்திரம். அன்பு கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.